ஒரு கேடு கட்டவன். கேடு கட்டவன் சொல்றேன். ஏன் புருஷனை கேடு கட்டவன் சொல்றேன். அம்மா அழுதுட்டு கிடக்கு, வா போலாம். சாப்பிடல ஆள் விடுங்கக்கா. இப்ப வரியா வரலையா சொல்லுறேன். அம்மா ஒரு ஆளா இங்க பாரு. இப்ப நான் லவ் பண்றேன்னு சொன்னா கூட லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே தெரிவான். இப்ப எதுக்கு இந்த வீட்டுல இருக்க நீ? கபாலி உன் புருஷனா? தாலி கட்டினீங்களா? தாலி கட்டா முடியா கபாலி ஒன்ட்ட? இந்த தாலி எடுத்துக்காமே இதெல்லாம் திருந்தாக்கா. திரும்ப பாத்திரமே விளக்கண்ட போக்க. நீ விளக்கா. கபாலி வந்து அப்புறம் குடிச்சிட்டு அடிக்க போறோம் உன்னைய. வாங்கக்கா. இதுலக்கா கபாலி இருப்பாங்கக்கா. இப்படியும் என்னடா இந்த காட்டுக்குள்ள போய் எங்கிட்ட வீடு கட்டி இருக்க போறாங்க? ஆமாக்கா. வந்தாக்கா சொர்ணா வேலைக்கு வச்சிருக்காக்கா. வேலைக்காரி மாதிரி பாத்திரம் வளர்க்க வீடை கூட்டுற அது இதுன்னு வேலை பார்க்க வச்சிருக்காக்கா சொர்ணாவை. இவ்வளவு பெரிய அடர்ந்த காடா இருக்கு. இதுக்குள்ள போய் என் தங்கச்சி இருக்கா? ஆமா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க 2 பேரும். அக்கா அங்க பாருங்க யாருன்னு. உங்க தங்கச்சி பாத்திரம் வலிக்கிட்டு பாருங்க. வாங்க வாங்க பாக்க பார்க்கலாம். சொன்னேன்னு சொல்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்குல்ல. சொர்ணா என்னக்காவா வீட்டுல ஒரு வேலை பார்த்ததுல இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுல ஒரு வேலை பார்த்ததுல இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னேன்லக்கா எல்லா வேலையும் இதாக்கா பாக்குது. A to Z கபாலிக்கு. வீட்டுல சாப்பிட்ட சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டேன். இங்க வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்க. வா கிளம்பி போலாம். வா அம்மா கூப்பிடுறாங்க. வா போலாம். வா கிளம்பி வா போலாம். ஏக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சொன்னா வா சொன்னா. அவனுக்கு என்னன்னா நீ என்ன வீட்டுல ஒரு வேலையை பண்ண மாட்டேன். இங்க வந்து எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்க. அவனுக்கு அவனா ஒரு ஆளு இல்லக்க. வாங்க போலாம். நீ எப்படி இருக்க? அவன் எப்படி இருக்கான்னு பாரு. வா போலாம். வா அவன் உன்னை சாவடிச்சுவான்னு சொன்னா கேளு வந்துரு. சொன்னா நீ எப்படி நடந்து பண்ணே? வா போலாம். வா வந்துருக்கா. சாப்பிட்ட சாப்பாடு தட்ட ஒரு நாள் எடுத்து வச்சிருக்கியா? வா போலாம். வா சொன்னா சொல்றேன். அப்ப வரையா வரலையா? 30 வாட்டி கூட்டு பாத்துட்டு வரவே வரல. சொன்னா வா சொன்னா. சொன்னா கேளு சொன்னா. ஏய் அக்கா அக்கா ஒரு தடவை வாக்கா. உங்க அக்கா வந்து கூப்பிடாருல. இங்க சொன்னா இங்க பாரு. நீ நினைக்கிற மாதிரி கபாலி நல்லவெல்லாம் கிடையாது. சரியா? குடியாரக்கா. இப்போ ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு. வீட்டுக்குள்ளே இருக்கான்னு உனக்கு தெரியல. தப்பு தப்பா பேசுறாங்க. வா போலாம். வா வீட்டுக்கு போலாம். ஆட்டை பிடிச்சி ஏற்றி விட்டுருக்கனால அங்கேயே அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்போக்கா. வா போலாம். வா யார் ஏத்த பார்த்துச்சு அவனோட போய் திரியிறிய. அவனை பாக்குற மாணிக்கு இருக்கா? நீ எப்படி அழகா இருக்க? அவன் எப்படி இருக்கா? கபாலி எப்படி இருக்கான்? மண்டையில கீரி புள்ள முடிய வளர்த்துக்கிட்டு அவனோட போய் சேருங்க. வா போலாம். வா அந்த அவனை சொன்னா கோவம் வரும். இந்த பிள்ளைய விட்டுருங்க. இங்கே நீ எப்படி இருக்க? நீ எவ்வளவு அழகா இருக்க? கபாலி எப்படி இருக்கான்னு உனக்கு அக்கா நான் சொல்லிதானே. வா போலாம். என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கு இந்த பிள்ளை? நீ சரிபட்டு வர மாட்டேக்கா. நீ பாத்திரம் தலைக்கு விட்டு நீ செத்துருவ. இங்கே என்னடா அந்த பிள்ளை இப்படி பேசிட்டு இருக்கா? கிளம்பு தூக்குடா. கிளம்பி போடுவோம். வா வரையா வரலையா? இதான் கேட்காதுக்கா. நான் தூக்குடா. அக்கா எனக்கு வரியா வரலையாக்கா? ஏக்கா அழுகுறாருக்கு? அழுவாத சொன்னா. அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவா. இப்ப அழுதுட்டு இருக்க. நீ வரியா வரலையா? லாஸ்டா கேக்குறோம். ஏன் வரல? நீ வந்தாதான் உங்க வீட்டுல நல்லா இருக்குங்கிறாங்க எல்லாரும். வீட்டுல நல்லா இருக்காங்கிறாங்க. இவனை வந்து பாத்திரம் கலக்கிக்கிட்டு அவன் அடி வாங்கிட்டு கிடைக்கா. குடிகார பையன் கிட்ட வாக்கா போ. ராணி மணிக்கு வந்துட்டு இங்க இப்படி இருக்கியா? வா கிளம்பி போலாம். வா அக்கா நான் சொல்றேன். அவனுக்கு அவன் மாமாமனுக்கு பொண்ணு பார்த்துட்டா. கல்யாணம் உன்னைய கழட்டி விட்டுருவான். அதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துரு. சொல்றேன் கேட்டுக்க. அப்புறம் அழுக கூடாது. அவன் போதான் போறா. நீ இப்படி வந்து தெருவில் நிக்கதான் போற. அப்ப வேலையை பாக்குறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. கபாலி கல்யாணம் முடிச்சுட்டு உன்னை ரோட்ல விட போறான். உன்னை யார் ஏத்துக்குவா? மாமா மகளோட கல்யாணக்கா. பத்திரிக்கை முதல்ல அடிச்சிட்டாங்களா? அப்ப நீ எங்க போய் ரோட்ல போய் நிப்பையா? அம்மா அழுதுட்டு கிடக்கு. வா போலாம். சாப்பிடல இப்ப வரியா வரலையா? இப்ப கூட குடிச்சிட்டு தான் அம்மா கறிக்குள்ள படுத்து கிடக்கா. வா கிளம்பி போலாம். கபாலி ஒரு கேடு கட்டவன். கேடு கட்டவன் சொல்றேன். ஏன் புருஷனை கேடு கட்டவன் சொல்றேன். அவனுக்காக என்ன அடிக்கிறியா? ஏன் புருஷனை கேடு கட்டவன் எங்க இருக்கா தெரியுமா? கம்மாய்க்குள்ள கிடக்கா குடிச்சிட்டு. கிளம்பு. வா கூட்டு போய் காமிக்கிறவா. கிளம்பா. என்னால வர முடியாது. அடிச்சல நீ. ஆமா அம்மா சொன்னா அம்மா இப்படி கேடு கட்டவன் சொன்னா அடிக்காம என்ன செய்வாங்களா? அக்கா மாமன் கல்யாணம் சொல்ல. என்ன விட உன் புருஷன் முக்கியமா? கபாலி தான் முக்கியமா? நான் தான் எனக்கு விட்டு விளையிட்டேன். இத்தனை வருஷமா நாங்க வளர்த்து எங்களை விட வந்து கபாலி வந்து பெரியவன் ஆயிட்டானா?
கவாலிய உசுறு. சொல்றது கேளு. அவன் ஒரு ஆளா? இங்க பாரு, இப்ப நான் லவ் பண்றேன்னு சொன்னா கூட லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே திரிவான். அவன் கேரக்டரே அதுதான். பொம்பளை பிள்ளை பின்னாடியே சுத்துவான். இப்ப நீ இருக்க அவனை 2 மாசம் வச்சிருப்பா, அப்புறம் கழட்டி விட்டுருவான். ரோட்ல போஸ்ட் ஓட்டினா கூட ஆணு பாப்பான். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா கபாலிய பத்தி? தெரிஞ்சுமே எதுக்கு நீ விழுந்த? அதானே. கையெடுங்க. இங்க வந்து யாரை பத்தி பேசுறீங்க? அண்ணா புண்ணா கிடையாது ஏழவர். அக்கா அவனை கலட்டி விட போறான். உன்னைய நீ வீட்டுக்கு வந்து அழுது நிக்க போற. ரோட்ல தான் வந்து நிக்க போற பாரு. நடக்குதா இல்லையா மட்டும் பாருக்கா. உங்க வீட்டுல வந்து நான் ரோட்ல தான் நான் போவேன். என்ன இப்படி பேசு இந்த பிள்ளை? அதான் நானே எத்தனை தடவை கூப்பிட்டேக்கா. அதனால நானே இங்கிட்டு ஓடிட்டேக்கா. இன்னைக்கு தான் வந்து பாரு எப்படி இருக்க பாரு. ஆள் மணிக்கா இருக்கா? எப்படி இருக்க பாருங்க. வந்து கையை பாருங்க புண்ணா போச்சு. வேலை பார்த்து எப்படி இருக்க பாரு. இங்க வந்து சமையல் பண்ண, பாத்திரம் விளக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? வீட்டுல ஒரு வேலை பாப்பையா? நாங்க வேலை பார்க்க சொன்னாலும் பாப்பையா? அக்கா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுக்கு? புருஷன் வீட்டுல பார்த்தான்னா பாரு எப்படி இருக்க பாரு. அவனுக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகலையே. நான் உனக்கு கேட்குறேன், அதுக்கு முன்னாடி பதில் சொல்லு. நான் சொல்லுங்க. இப்போ எதுக்கு இந்த வீட்டில் இருக்க நீ? கபாலி உன் புருஷனா? ஆமா. தாலி கட்டினீங்களா? தாலி கட்டா முடியா கபாலி உன்ட்ட? இந்த தாலி எடுத்துக்காமே ஆனா அவன்கிட்ட போய் கட்டாம எதுக்கு வீட்டில் இருக்க? கட்டாம எதுக்கு வீட்டில் இருக்க? அவன் திருமணி துவைச்சு போட்டு பாத்திரம் விலைக்கு போட்டு எதுக்கு வீட்டில் இருக்க? வேலைக்காரியா நீ? அவன் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் அத்தை பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு போயிடும். அப்போ நீ எங்கே போவ? ரோட்ல எனக்கா எங்கே போவ நீ? ரோட்ல தான் போவ. அதையே சொல்லி மனசை மாத்தாதீங்க. உங்களுக்கு என்ன வேலையோ அதை செஞ்சுட்டு கிளம்புங்க. அப்போ தாலி கட்ட சொல்லு. தாலி கட்டாமல் எதுக்கு நீ வீட்டு வேலை வாங்கிட்டு இருக்கான்? நீ உண்மையாகவே கல்யாணம் முடிச்சா நாங்கள் வரவே மாட்டோம். வீட்டு பக்கமே வர மாட்டோம். இப்போ நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஊருக்காரங்க சொல்ல வந்தால் வந்தோம்னா வந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் திருந்தாதுக்கா. திரும்ப பாத்திரமே விளக்கண்ணே. போக்க நீ விளக்கா. கபலி வந்து அப்புறம் குடிச்சிட்டு அடிக்க போகிறோம் உனைய. பாருங்க சொன்னா போகுது பாருங்க. இதெல்லாம் கேட்காதுக்கா. இங்கே பாரு சொன்னா. இப்போ கபாலி எங்கே போயிருக்கான் சொல்றியா இல்லையா? மச்சான் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு எங்கே போயிருக்கான்? வேலைக்கு பாரு அவன் சுயரூபம் தெரியவே எங்க தேடி வருவியா வர மாட்டியான்னு பார்ப்போம். ஏன்? எங்களை தான் தேடி வருவ பாரு. இங்க பாரு சொன்னா, இப்ப அவனை பார்த்துட்டு அவனை ஹாயின் மட்டும் சொல்றேன். அவன் எப்படி என்னை பார்த்து வழியிறான் மட்டும் பாக்குறியா? அப்படி ஒன்றும் அடிய மாட்டேன் என் புருஷன். இப்ப பாரு நிரூபிச்சு காமிக்கிற. கையை கழுவா போலாவா? அங்க அப்படி வா போலாவா? எங்க இருக்கா மட்டும் சொல்லு போலாவா? கூட்டி போறேன். கூட்டு போ.